அவர் அப்படியே லெஃப்டில் உள்ளே போயிடுவாருன்னு நினைக்கிறேன். உள்ளே கொடுத்தனாப்பா அவுட் பாஸ் போட்டு கொடுப்பாங்க. நான் போயிட்டு சோதனை சாவடியில் சோதனையை செலுத்தி விட்டு வரேன். ரோடையாவது இந்த பேட்ச் ஒர்க் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. டமால் 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 டமால்னு கீரை மாற்றினா அப்படியே அடங்கி போடும். எல்லாம் போய்கிட்டு இருந்த வண்டி அடங்கிடுச்சுனாலே திரும்ப எந்த போக மாட்டேங்குது. பெல்லாரிக்கு தான் லோடு சொல்லியிருந்தாங்க. ஹைதராபாத் இன்னும் 402 கிலோமீட்டருக்கு தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாப்பாளையம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி சர்வீஸ் ரோட்டில் வரமா நின்றுட்டு இருக்கேன். லோடு இன்னும் எதுவும் சொல்லலை. இன்னைக்கு எதுவும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். எப்படியும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30 மணி ஆகுது. சரி, 5:45 ஆகுது. நைட்டில் என்ன ஒரு 8 மணிக்குள்ள சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கேட்டிருக்கு, ஏன்னா இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. என்ன லோடு வரும் என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. என்ன லோடு எது வந்தாலும் இல்லை, எது வந்தாலும் போகணும். அப்படின்னா தான் என்ன ஊற்றி பெட்டி இது பண்ண முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே, என்ன லோடு கிடைக்குதுன்னு. லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க மக்களே, ஹைதராபாத்துக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் பேப்பர் கைக்கு வரல, கொஞ்ச நேரம் ஆகும் போல். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வேற கம்பெனி. போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கடப்பா வழியில் போக போகிறோம். பெரியபாளையம் அப்படி போய் போகிறோம். ஊத்துக்கோட்டை, கர்னூல், கடப்பா அந்த ரூட்டில் போக போகிறோம். சாத்து நகர்கிட்ட இருக்கான். நம்ம டைல்ஸ் எடுத்துவோம் பாருங்க, சாத்து நகர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஊருக்கு அதுக்கிட்ட போய் ஆகணும். இன்னும் பேப்பர் இன்னும் கைக்கு வரல. வந்ததுக்கப்புறம் வந்து போய் ஏற்றுவோம். இது அநேகமாக வேற எங்கன்னா ஏற்றுற மாதிரி தான் வரும். வந்துடும்ன்றாங்க. எவ்வளோ நேரம் ஆக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி, கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்களா, அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டே போகலாம். மக்களே, வச்சு சத்தம் வர சொல்கிறாங்க, வாங்க போகலாம். ஹைதராபாத் தான் லோடு. விச்சூர் சத்துவா. ஆனால் இது கண்ட்ரோல் மேலே போனோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எம்டி வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏர் செக்அப் மட்டும் பண்ணவே இல்லை. ஏர் செக்அப் பண்ணிட்டு போகலாமா? இதுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கு, கேட்டு பார்ப்போம். சீரீஸ் கூட அடிச்சாச்சு, ஏர் செக்அப் தான் பண்ணவே இல்லை. ஏர் செக்அப் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. ஏர் செக்அப் பண்ணியாச்சு. இதுக்கு எப்போ 150 ரூபா வாங்க ஆரம்பிச்சாங்கன்னு தெரியலையே. 100 ரூபா தான் ஏர் செக்அப் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கும் 150 ரூபா ஆயிடுச்சா? சரி, ரைட், போகலாம். விச்சூர் சத்துவா 2 சிஎஃப்எஸ் போய் பில்லு வாங்கணும். போதில் அங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். ரொம்ப நேரமாக இருக்கிறேன்றாப்புல. என்கிட்ட சொல்லவே இல்லையா, சொல்லியிருந்தா நான் மண்ணு போயிருப்பேன். என்ன லோடாக இருக்குன்னு தெரியல. ஸ்கிராப்பாக இருக்குமா? சாத்து நகரில் சுற்றி சுற்றி நிறையா ஸ்கிராப் கம்பெனி தான் போகுது. எங்கள் பில்லு வாங்கி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நான் லைன் நிற்குது. நம்ம இது உள்ள தானே போக போகிறோம். இதோ வந்தாச்சு. உள்ளே வந்துட்டேன். பில்லு வாங்கிட்டேன். ஹைதராபாத் தான். இதில் வந்து ரொம்ப நாள் ஆகுதா, எங்கே பாஸ் போடணுன்றதே மறந்து போச்சு. இந்த வேமண்டாண்ட தான் போடணும்னு நினைக்கிறேன். போய் கேட்டு பார்ப்போம்.
பாஸ் போட்டேன். போயிட்டு பாக்ஸை தேடணும் இப்போ. HLXUவில் லாஸ்ட்டில் 267. முதல்ல HLXU பாக்ஸ் எந்த மாரி இருக்குன்னு பார்க்கணும். இது அப்பாக்கு லைன்னு நினைக்கிறேன். அப்பாக்கு தானே? அப்பாக்கு தான் நினைக்கிறேன். விட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் தேடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அங்கங்கே வச்சுருப்பாங்க. பாக்ஸு தேடுங்கள். பகலில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நம்ம மாட்டும் தேடலாம். நான் பாக்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம தெளிவாக தெரியும். நைட் நேரம் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்குன்னு டார்ச் லைட் வைக்கணும். டார்ச் லைட் வாங்கி வச்சுருந்தோம், ஏன்னா நம்ம மொபைல் லைட் வந்து ஒரு 2 இது வரைக்கும் தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. மேலே இருக்கிறது என்ன பாக்ஸுன்னே தெரியல. நம்ம ஆடும் லைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 லைன் 4 லைன் இருக்கும். ஃபுல்லாக தேடணும். இன்னைக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. பாக்ஸ் கிடச்சிச்சு மக்களே. இது வரைக்கும் பாருங்கள், ரொம்ப நேரம் தேடலுக்கு பிறகு கிடச்சிது பாக்ஸு. HLXU 1398 1398 26/7. ஓகே, 3 பாக்ஸ் எடுத்தால் தான் எடுக்க முடியுமா? இதில் 2, மேலே 1. ஆப்ரேட்டர் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, போய் கேட்டு பார்ப்போம் நான் சொல்கிறாரு. அந்த வண்டிக்கு வேலை இருக்குதுன்னு வரன்ட்டு போயிட்டாரு. ஒரு வண்டி வேலை செய்யுது, இங்கே கேட்டு பார்ப்போம். என்ன மக்களே இப்படி பண்ணுறதாங்க. இந்த வண்டி இல்லைன்னா அந்த வண்டி, அந்த வண்டி இல்லைன்னா இன்னொரு வண்டின்னு தேடி தேடி போய்கிட்டு இருக்கோம். ஒரு 40 ஃபீட்டுக்கு போட்டு வச்சிருக்காரு. வண்டியும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். ஆப்ரேட்டரும் போய் சொல்லிட்டு வந்தேன், வரேன் அப்புறமா வரேன், கொஞ்ச நேரம் ஆகுன்றாங்க. எப்போ தான் வருவாங்களோ தெரில. ஒரு வரமாட்டேறாரு. ஒரு 20 ஃபீட்டு அந்த வண்டி போய் கூப்பிடுங்கன்றாரு. நமக்கு தான் பாக்ஸ் மாற்றி வைக்கிறாரு. ஒன்று எடுத்துட்டாரு, இதையும் எடுக்கணும். அந்த க்ரீன் பாக்ஸையும் எடுத்தால் அது கீழே இருக்குது. போயிட்டு ஏற்றுவோம் முதல்ல. அடுத்த பாக்ஸ் நம்மளுக்கு தான் எடுக்கிறாங்க. அவர் எந்த பக்கம் போகிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோருக்கு எந்த பக்கம் திருப்பணுமோ திருப்பிக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த இடத்துல வைக்க முடியாது. வண்டி திணறுது. எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியலையே. இன்னும் பில்லு முழுசாக பார்க்கல, பார்ப்போம். சரி, ரைட்டு போகலாம். அவர் அப்படியே லெஃப்டில் உள்ளே போயிடுவார்னு நினைக்கிறேன். சாரி, ரைட்டில். நான் அப்படியே நேராக போனால் வச்சிடலாம். அதே தான் நடக்குது. பாக்ஸ் ஏற்றி ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். போயிட்டு பாஸ் போடுற இடத்துல போய் கேட்போம்னா சொல்கிறாங்க. உள்ளே கொடுத்தோன்னா அவுட் பாஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே வண்டி அவுட் பண்ண வேண்டியதான். கேட் அவுட் பாஸ் போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே, வேலை முடிஞ்சது. போயிட்டு கேட்டில் போயிட்டு இந்த பாஸை கொடுத்துட்டு வெளியே போக வேண்டியதான். எனக்கா அவ்வளோதான்.
நான் வெளியே வந்தாச்சு. கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆச்சு இங்கே வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. ஆண்டாளுக்குப்பம் பக்கத்தில் இருக்க இண்டியன் ஆயில் வர சொல்லியிருக்காங்க டீசல் போட. இந்த லோடு யார் கொடுக்குறாங்களோ அவங்க அக்கௌண்ட் பங்க் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கெல்லாம் போய் டீசல் போட்டுக்க வேண்டியதுதான். இதோ வந்தாச்சு, இந்த பங்கு தான். பங்கு உள்ள உள்ளாமா? $353 போட்டிருக்கேன். கன்னு சரியில்லை, அதனால வெளியே வந்துச்சு. ஆண்டாளுக்கு போத்துலேருந்தே ஹார்பருக்கு லைன் நின்றுட்டுருக்கு. நல்ல வேலை நம்மளுக்கு வெளியே ஏற்றுற மாதிரி ஒரு லோடு கிடச்சிது. நேரம் ஆள்கார் இருக்கணும்னாலும் அவ்வளோதான். அதேமாதிரி பீச் ரோட்டில் சான்கோன் ஒன்று இருக்குது, அதுக்கும் போனோன்னாலும் அவ்வளோதான். யூட்டர்னை போட்டு போய்கிட்டு இருக்கேன். மீஞ்சூர் பைபாஸில் ஏறி போகலான்னு. மீஞ்சூர் பைபாஸில் போயிட்டுருக்கேன் மக்களே. இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் நைட் டைம் தான் ட்ராவல் இருக்க போகுது, கொஞ்சம் சமாளிச்சிக்கிங்க. அப்படியே நைட் டைம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பரவாயில்லையா, இல்லைன்னா மாற்றம் வரணுமா, இல்லை நைட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பகல்லேருந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. இப்போ எப்படி போக போகிறோன்னா, இங்கேருந்து போயிட்டு பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை, அடுத்து புத்தூர், ரேணிகுண்டா, கடப்பா, கர்னூல், அப்படி போய் போக போகிறோம். எம்டி ரிட்டர்ன் வந்து எம்டி தான் மக்களே இது. ஏன்னா எம்டி பாட்டு வேலிடிட்டி கிடையாது, 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இறக்கிட்டு ரிட்டர்ன் வந்துடணும். வந்து எம்டி கண்டெய்னரை டெலிவரி கொடுத்தாகணும். அதனால் இந்த சிங்கிள் வந்து ரிட்டர்ன் லோடெலாம் எதுவும் பார்க்க முடியாது. இந்த லோடு பார்ப்போம். இங்கேருந்து போயிட்டு இந்த வழியாக போயிட்டு எவ்வளோ டீசல் பிடிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் மைலேஜ் வருதா என்ன எதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வண்டி வேலை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிருப்போம், ஒங்கோல் போயிட்டு தான் போயிருப்போம். இந்த ரூட்டில் போயிருக்க மாட்டோம், இப்போ தான் போகிறோம். அதனால் இதில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது ஸ்க்ராப்லாம் கிடையாது. நான் நம்ம மெட்டல் கம்பெனின்னு போட்டிருந்த மாதிரி ஸ்க்ராப்பாக நினச்சேன். இது ஸ்க்ராப் கிடையாதான், ஏதோ மிஷினரி ஐட்டமா. இறக்கும் போது என்ன மெட்டீரியல்னு பார்க்கலாம். ஃபோன் உள்ளே கொடுத்தா, ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, பார்ப்போம். டைம் 11 மணி ஆகுது. நேராக போயிட்டு ரெடில்ஸ் டோல்கேட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடில்ஸ் டோல்கேட்டை வந்து கட்டடிப்போம். எப்படின்னா இது ஒரு ஊருக்குள்ளே போயிட்டு வரும். ஊர் பேர் நல்ல ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரக்காடா இது இல்லையா, அருமந்தை. வந்தாச்சு, இந்த இடம் வந்தாச்சு. லெஃப்ட் கட் பண்ணணும். பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை போனோம்னாலே லெஃப்ட் தான். நம்ம மாண்டு பிரிட்ஜுக்கு மேலே ஏறக்கூடாது. பிரிட்ஜுக்கு மேலே ஏறிட்டோம்னா போக வேண்டியதான் நேரம். அப்புறம் ஏன்னா ஏற்கனவே வந்து பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டு தான் போகிற மாதிரி இருந்தது. இந்த பிரிட்ஜு ஒர்க் முடித்தாங்க, அதுக்கப்புறம் இதில் போய் தான் கட் பண்ணி போகணும். பெரியபாளையம் 16 கிலோமீட்ரு, கார்னோடை 2 கிலோமீட்ரு. நிறையா நல்ல நல்ல இடம்லாம் நம்ம நைட்டில் தான் போகிறோம். இதில் வந்து தமிழ்நாடு ஆர்டிஓ செக் போஸ்ட் எங்கே வரும்னா ஊத்துக்கோட்டையில் வரும். பெரியபாளையம் வந்தாச்சு. இங்கே லெஃப்ட்டு,
பாடுங்க வேற அங்கங்க உட்காந்துட்டு இருக்கு. அம்மன் கோவில் ரைட் சைடுல இருக்கு. இந்த ரோட்ல நான் போய் பல மாசம் ஆகுது. இதுல வேற ஒரு லைட் எரியுது ஆஃப் ஆகுது, எரியுது ஆஃப் ஆகுது. லூஸ் கான்டாக்ட் ஒயர்ல எதுவும் கிடையாது, வேற எங்கேயோ இருக்கு போல உள்ள. ரோட நோண்டி போட்டு தாறு போட்டுக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு இந்த வேலை நடக்குன்னு தெரியலையே. நம்ம போற வரைக்கும் ஆப்போசிட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க. ஏன்னா அங்க ஒருத்தர் இருந்தாரு, வண்டி வருது இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் இருந்து கொஞ்ச நேரம் வண்டி விடுவாங்க, அப்புறம் அந்த பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பக்கம் இருந்து கொஞ்ச நேரம் வண்டி விடுவாங்க. இந்த நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, அது போல. விநாயகர் போட்டோவா நைட்ல சூப்பரா இருக்கு. ரோட்ல புத்தூர் போய் ஏறுறதுக்குள்ள போதும் ஆயிடும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, நம்ம நைட் நேரத்துல போறோம், பகல்லலாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். நிறைய ஊருக்குள்ள போய் போறோமா, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இதுக்கே நைட் டைம்ல போறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பீடு பிரேக்கு, கீரை மேலேயும் கீழையும் ஏத்தி இறக்குன்னு போயிட்டு இருக்கேன். பகல்லாம் சுத்த மோசம். வந்துட்டா ஊத்துக்கோட்டை கிட்ட, இதான் ஊத்துக்கோட்டைன்னு நினைக்கிறேன். இதான் ஊத்துக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன் வந்து விட்டது. அப்போ ஊர் இதுதான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆர்டிஓ செக் போஸ்ட் வரும். இது வந்தாச்சு. ரைட், நான் போயிட்டு சோதனை சாவடியில் சோதனையை செலுத்தி விட்டு வரேன். அவ்வளோதான், ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. டீ கடை இருக்கும், டீ குடிச்சிட்டு போலாமா? இதுக்கப்புறம் ஆந்திரா மக்களே. 12:45 ஆகுது டைம். இடம் பார்க்க நல்லா இருக்கும், சின்ன சின்ன மலைகள், விவசாய இடங்கள்லாம். இந்த நைட் நேரத்தில் போயிட்டு இருக்கோம். புத்தூர் வந்தாச்சு. இந்த பாலத்துல ரைட்டை கட் பண்ணி போக வேண்டியதுதான். ரோட்டுக்கு நடுவில் இந்த கிரெயினை எப்படி நிப்பாட்டி இருக்காங்க போல, அந்த பூமி ஃபுல்லா நீட்டி மேல தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஹைட்ராலிக்ல நின்றுட்டு இருக்கிறது, அதை தூக்கி போய் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வந்தாச்சு மக்களே. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரேணிகுண்டா வரைக்கும் ரோடு நல்லா இருக்கும். அதுக்கு அந்தாண்ட தான் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, ரேணிகுண்டால இருந்து கடப்பா வரைக்கும். வண்டி எடுத்ததுல இருந்தே மேடு தான் ஏறணும். அங்க ஏறுது, பார்த்துடா கியர. திருப்பதி 33. ஏதாவது மழை பெஞ்சிருக்கு.
இது மழை பெய்யாதே இருக்கலாம், ஏன்னா தூரல் போட்டுச்சுன்னா தான் தலைவலியா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணு கட்டிக்கிட்டே வருது. நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா சரியா தூங்கலை. ஏன்னா அங்கே லோடு இறக்கிட்டு போய் எஃப்டி இறக்கிட்டு திரும்ப நான் அந்த இப்போ காலைல நின்று இந்த சர்வீஸ் ரோட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து 4 மணி, கிட்டத்தட்ட 3:45 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்தேன். அப்புறம் திரும்ப ஒரு 7 மணிக்கெலாம் வெக்கை ஆகி எழுஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் தூக்கம் வரல. இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்குமா, டைம் ஆகுது 2:15 மணி ஆகுது. மேலே ஏறி டவுன் இறங்கிட்டு இருக்கேன். மேலே ஏறும் போது பிரச்சனை இல்லை, இறங்கும் போது வந்து வண்டி வேகமாக போவோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோயில் இருக்கும், இருக்கு பாருங்க. இந்த கோயிலில் பேரிகேடு வச்சுருப்பாங்க, ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. பகல் டைமில் 2 வண்டி ஒன்றா வந்ததுன்னா கஷ்டம், பார்த்து தான் வரணும். ஸ்லோ பண்ணி அப்பப்போ பிரேக் அடித்து எடுத்துருப்போம். நான் கீழே இறங்கின உடனே டோல்கேட் A2 லைனில் தான் வண்டி போயிட்டுருக்கு. ₹575. கடப்பா 137, காலாஸ்திரி 28, ஸ்ட்ரைட்டாக போனால் திருப்பதி. அட வடக்கு கம்யூனிட்டிய எங்கடா வந்து நிப்பாட்டுற? மேடு அந்த இடத்துல தான் வந்து நிப்பாட்டுவாங்க. மேடு டேர்னிங் வேற. நாயுடுபேட்டை ஸ்ட்ரைட்டா 53. நம்ம லெஃப்ட்ல போனோம். எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ரேணிகுண்டா ரயில்வே பாலம் ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்க ஏறுவனான்னு ரோடையாவது இந்த பேட்ச் ஒர்க் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. டமால் 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 டமால்னு. இதுக்கு மேல ஃபுல்லா மேடு தான். ஏற மாத்தி மாத்தி போயிட்டே இரு. மேடெல்லாம் கொஞ்சம் அடங்கிடுது அப்படியே. போகவே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான் கடப்பா போகிற வரைக்கும். போன தடையாவது பார்த்தீங்கன்னா ஏதோ நான் மட்டும் போன மாதிரில நிறைய வண்டிங்க முன்ன பின்ன போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த இடத்துக்கு இப்போ நான் ஒரு வண்டி மட்டும் தான் போகிறேன், வேற எந்த வண்டியும் கிடையாது. முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் வராது. இது ஒரே கண்டெய்னர், ஒரே லாட்டு. அப்படியே கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போற மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் ஃபாரஸ்ட். இந்த லைன்ல இந்த ரோடே காவால வெட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு இருக்கேன். மெதுவா தான் ஏறதுக்கு மேல. ஏற்கனவே கட்டு வேற ஜாஸ்தியா இருக்கு. இதுல சிமெண்ட் ரோடு, இதுல தூக்கி தூக்கி வேற போடுது.
கீரை மாத்தினா அப்படியே அடங்கி போடும். இதுல வந்ததுக்கு அந்த ரோட்ல போயிருந்தேன்னா நேரம் ஒங்கோல் தாண்டி போயிட்டு இருந்திருப்பேன். இல்லைன்னா வண்டி ஓட்டதான் கஷ்டமா இருக்கும். ஊருக்குள்ள இருக்கிற டீ கடைங்கெல்லாம் திறக்க ஆரம்பிச்சாங்க. டைம் 4 ஆக போகுது. டைம் 4:50 ஆகுது. இங்க கடப்பா போறதுக்குள்ளாரே விடிஞ்சிரும் போலையே. ராஜம்பேட்டை அப்படின்ற ஊரை தாண்டுறேன். மலைக்கு பின்னாடி வானம் ப்ளூ கலர்ல வருது. விடியத்துக்குள்ள கடப்பா தாண்டிடலான்னு பார்த்தா முடியாது போல. இறக்குற இடத்துல ஸ்பீடு பிரேக்கு. ரோடு ஏன் தான் இப்படி பண்ணி வச்சுக்கிறாங்களோ. இப்போ இந்த ரோடு டபுள் ரோடு ஆக்கி ஹைவேஸை மாத்தினாங்கன்னா எப்படியும் இது ஒரு 130 140 கிலோமீட்டரா ஒரு 3 டோல்கேட் வரைக்கும் போட்டுருவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணி போட்டாங்கன்னா இதில் வர்றது வேஸ்ட்டு. அப்படியே போய்க்கலாம். அதுக்கு மேட்டில் கொண்டு மல்லு கட்டி ஏற்றிட்டு வந்ததுக்கு அதில் நிதானமாக போகலாம். விடிய விடிய ஓட்டியும் கடப்பா பாஸ் பண்ண முடியல பாருங்க. எந்த அளவுக்கு டைம் இருக்கு பார்த்தியா அந்த ரோடு. நைட்ல வந்தே இத்தனைக்கும். இந்த ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் பகலில் வந்திருந்தேன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும், ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். கோவில் இருக்க ஊராண்ட வந்துட்டு இருக்கேன். கண்ணு இழுத்துக்கிட்டே போகுது. இருபத்தி 2 கிலோமீட்டருக்கு இது கடப்பா. கடப்பா 5 கிலோமீட்டர். அதாவது லெஃப்ட்ல போகுது பாருங்க ரோடு. லெஃப்ட்ல இல்லை, அதான் ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு தான். கடப்பா ஊருக்குள்ளே போயிடும். நம்ம தான் ரைட்டில் போகணும். கடப்பா ஊருக்கு அவுட்ரு. மலைக்கு மேல வண்டி போறதுக்காக செதுக்கி வச்சிருக்காங்களா இல்ல மலையை தான் நோண்டி வச்சிருக்காங்களா? மலையை நோண்டி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. நான் மகேந்திரா ஷோரூமா, சர்வீஸ் சென்டர் ஷோரூம் கடப்பா அவுட்டரில் இருக்கு. இதே லைன்ல டாட்டாவும் இருக்கு. இது காரு இது கிடையாது, இதை சொல்லலை, பின்னாடி போயிடுச்சு. கமர்ஷியல் வெஹிக்கிள் டாட்டா சர்வீஸ் சென்டரும் இருக்கு. இந்த அவுட்டர்ல 2 இருக்கு. அதான் முன்னாடி ஒன்று இருக்கு, அது ஈச்சர் தான் நினைக்கிறேன். ஈச்சரா இருந்தா அதுவும் இருக்கு. ஈச்சர் தான். மகேந்திரா டாட்டா இருக்கு, ஈச்சர் இருக்கு. 3 கமர்ஷியல் வெஹிக்கிள் சர்வீஸ் சென்டர் இருக்கு இந்த லைன்ல. எல்லாம் போய்கிட்டு இருந்த வண்டி அடங்கிடுச்சுனாலே திரும்ப எந்த போக மாட்டேங்குது. எதனா ஒரு வண்டி வந்துடுதா ஏறி போகலான்னு பார்த்தா அது சைடு எடுக்க முடியாத போயிடுது. திரும்ப மறுபடியும் இழுன்னு இழுத்துட்டு வந்தா அப்பயும் எதனா ஒரு வண்டி வந்துடும். வந்து வேற ஒரு பக்கம் எரியுது. யார் போயிட்டு அந்த நந்தியால் ரோடு திரும்பிட்டு அது கண்ட்ரோல் பைபாஸ் திரும்பி போக முடியுதுன்னு பார்ப்போம்.
ஏதாவது ஓரம் கட்டியானா இப்பதான் பிரேக் எடுக்க வேண்டியதான். இப்போ ஒரு 11 மணி அங்க இருந்து ஏற்றிட்டு கிளம்புனா வச்சுக்கோ, 11 மணி கிளம்பு, டைம் 7 மணி ஆகும் போகுது. ஓடிட்டே தான் இருக்கேன். அதான் கடப்பாவே வந்துடுது. டீ நிப்பாட்டலாம் இல்லை பெருசா நிப்பாட்டவே இல்லை. போகிறேன் டீ குடிக்கணும், ஒரு 2-3 நேரத்துக்கு நிப்பாட்டினேன். ஆட்டு கூட்டம் ஓடியா இருக்கு. கர்னூல் 192 கிலோமீட்டர் இருக்கு, 193 கிலோமீட்டர் இருக்கு. கர்னூலே அவ்வளோ தூரம் இருக்குதா? இன்னும் அந்தாண்ட அவ்வளோ தூரம் இருக்கு. பாதி கிணறு தான் வந்திருக்கோமாப்பா, பாதி கிணறாவது வந்திருக்குமான்னு தெரியல. இந்த வட்டத்தில் அப்படியே வட்டம் அடிச்சு ரைட் சைடு போகணும். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பல்லாரி போகும். பெல்லாரிக்கு தான் லோடு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது கடைசியில் ரொம்ப டைம் இல்லைன்ட்டாங்க. சரி ரைட், பரவாயில்ல. ஹைதராபாத் இன்னும் 402 கிலோமீட்டருக்கு தான். நைட்லேருந்து ஃபுல்லாக வண்டி ஓட்டி 290 கிலோமீட்டர் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். அது ஃபுல்லாக சிங்கிள் ரோடு. கொஞ்சம் மாறி மாறி வந்துடுறேன். டோல்கேட் வந்திருக்கேன். அந்த டோல்கேட்டை தாண்டி அண்ணாண்ட நிப்பாட்டலான்னு பார்த்தா இடமே இருக்காது போகுது. இடமே இல்லை. ஓரங்கட்டி நிப்பாட்டலான்னு பார்த்தா இந்த இடத்துல நிப்பாட்டலாமா? வண்டி திரும்புகிற இடம். ஓகே மக்கள், எங்கே கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். பாவே.